இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த வசனம் நம் ஆண்டவர் இயேசுவை குறித்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. உலகத்திலே நமக்காக ஒளியாய் வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. உலகத்திலே ஒளியாய் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஒளியாய், இருள் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியை கொடுத்து ஒளியில் நடத்துகிறவர் நம் ஆண்டவர் இயேசு. இந்த பூமியானது ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விழுந்ததிலிருந்து பாவத்தினாலே நிறைந்தது. பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். அவர் தம்முடைய ஜனங்களை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக அநேக காரியங்களை செய்தார். ஆனாலும் கூட அவையெல்லாம் பலனற்று போனது. ஆகவே அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பினார். அவரே இந்த பூமியிலே நமக்காக மெய்யான ஒளியாய் வந்தார். அவரை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனுக்கும் ஒளியை கொடுக்கிற ஒளியாக இருக்கிற நம்ம ஆண்டவர் இயேசு. பாருங்கள், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பிரகாசிப்பிக்கிற ஒளி. சொல்லுங்க, பிரகாசிப்பிக்கிற ஒளி. தானும் பிரகாசித்து தன்னை சார்ந்தவர்களையும் பிரகாசிக்க செய்கிற ஒளி. அவர் மாத்திரம் ஒளியாக அல்ல, அவரை சார்ந்து கொள்ளுகிற, அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவரோடு கூட இணைந்திருக்கிற எல்லா நபரையும் பிரகாசிக்க செய்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாக இருக்கிறது. பாருங்கள், பாவம் என்னும் இருளில் இருக்கிற ஜனங்களை ஒளியினிடத்தில் அழைத்து வரும்படியாக, ஒளியினிடத்தில் கொண்டு வரும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். சாபம் என்னும் இருளில் இருந்த ஜனங்களை மீட்கும்படியாக அவர் வந்தார். அடிமைத்தனம் என்னும் இருளில் இருந்த ஜனங்களை மீட்கும்படியாக வந்தார். தரித்திரம், பணம் பற்றாக்குறை, இயலாமை, தோல்வி, மரண பயம் என்று சொல்லி இப்படிப்பட்ட இருளில் இருந்த சகல ஜனங்களை மீட்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு ஒளியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றுகிறவராக இயேசு இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒளியை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவரை போலவே நம்மையும் பிரகாசிப்பிக்க செய்கிறவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு நம்மை பிரகாசிக்க செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சில உண்டு. அவைகள் என்னவென்று சொல்லி வேகமாக பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும், ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனும், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி. எப்படிங்க? இருளில் இல்லாதபடி, கவலையில் இல்லாதபடி, போராட்டத்தில் இல்லாதபடி, பயம் என்னும் சூழ்நிலை இல்லாதபடி, எந்த இருளுள்ள ஒரு வாழ்வும் வாழாதபடி அவைகளிலிருந்து மீட்கும்படியாக அவர் நமக்காக ஒளியாக வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒளியாக வந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது அவரை விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்காக இந்த பூமியில் பிறந்தார். இயேசு எனக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். எனக்காக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய தரித்திரங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், சிலுவை சுமந்தார், முள்முடி ஏற்றுக்கொண்டார். எனக்காகவே அவர் மரித்தார், மரணத்தையும் ருசி பார்த்தார். எனக்காகவே அவர் மரித்து மீண்டும் 3ஆம் நாளிலே அவர் எனக்காக உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும், அவரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிற நாம் அனைவரும் இருளில் நடவாதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவரை நாம் விசுவாசித்தால் போதும், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே
இருள் வராதபடி நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எந்த ஒரு தொந்தரவுகளும், எந்த ஒரு பிரச்சனைகளும், எந்த ஒரு போராட்டங்களும், எந்த ஒரு காரியமும் நம்மை அணுகாதபடி நம்மை சூழ்ந்து காக்கிறவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி வேதம் சொல்கிறபடி, அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற நம்மிடத்தில் இருள் இல்லாதபடி அவர் நம்மை ஒளியாக வைக்கும்படி உலகத்திலே வந்தவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் இருள் இல்லை என்றால் அவரை விசுவாசிக்கிற நம்மிடத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் வராது, இருள் இருக்காது. காரணம், நாம் ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்கிற பொழுது, ஒளியாக இருக்கிற ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவராக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜீவ ஒளியாக இருக்கிறார். சேர்ந்து மற்றும் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். பாருங்கள், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். இந்த வார்த்தையை இயேசு சொல்கிறார், அவரே சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள். 12வது அதிகாரம் 46 நாம் கவனித்தோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் என்று சொல்லி கவனித்தோம். இந்த வசனம் சொல்லுகிறது, 8:12 சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள். காரணம், அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். அவரே நம்முடைய ஒளியாக இருக்கிறபடினாலே அந்த ஒளியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இருள் வராது, இருள் இருக்காது என்று சொல்லி அவர் சொல்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற நாம் ஒளியிலேயே நடப்போம். எங்கே நடப்பங்க? எப்படி நடப்பங்க? ஒளியிலே நடப்போம். இருளில் நடக்க மாட்டோம், ஒளியிலே நடப்போம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான். ஜீவ ஒளி என்று சொன்னால் ஜீவன் கொடுக்கிற ஒளி, ஜீவனை கொடுக்கிற ஒளி. உலகத்திற்கு ஒளியாக அவர் வந்தார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவாமல் அவரை போல ஒளியாக இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர் எப்படியாய் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறாரோ அது போலவே அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற நாமும் கூட மற்றவர்களை பிரகாசிப்பிக்க செய்கிற, கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிற, கிறிஸ்துவை சுட்டி காண்பித்து அவர் செய்த காரியங்களை காண்பித்து கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் நாம் இருக்கிறோம். பாருங்கள், வேதத்தில் அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் வேதத்திலிருந்து ஒரு மனிதரை குறித்து நாம் வேகமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஒளியாய் வந்தார், என்னென்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லி வேகமாக பார்ப்போமானால், குஷ்டரோகியான மனிதனோட வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒளியாய் வந்தார். அவர் பூமியில் வாழ்ந்த காலத்திலே குருடராக இருந்த எல்லா நபருடைய வாழ்க்கையிலும் அவர் ஜீவ ஒளியை கொடுத்தார். பாருங்கள், வியாதியஸ்தலாக இருந்த அநேகருக்கு அவர் சுகத்தை கொடுத்தார், முடவர்களை நடக்க செய்தார். அவர்கள் யாரெல்லாம் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ, பூமியும் செவிடுமான ஆவி பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ, அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் பில்லி சூன்ய கட்டுகளிலிருந்து அவர் விடுவித்து ஜீவ ஒளியை அவர்களுக்கு அவர் காண்பித்தார். அவர் மரித்து போன நபர்களையும் கூட உயிரோடு கூட எழுப்பினார். பாருங்கள், 400 விதவின் மகன் மரித்து போயிருந்தான். அந்த தாயினுடைய நம்பிக்கை முற்றுமாய் அற்று போயிருந்த போதும் கூட இயேசு அங்கு செல்கிறார். இயேசு அங்கு சென்று ஒளியாகிய ஜீவ ஒளியாகிய இயேசு அங்கு சென்று மரித்து போன அந்த மகனை, அந்த வாலிபனை அவர் உயிரோடு கூட எழுப்பி அந்த தாய்க்கு நம்பிக்கையை அளிக்கிறார், வாழ்க்கையை அளிக்கிறார். மாத்திரமல்ல, அழுகையோடு கண்ணீரோடு புலம்பலோடு ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிற லாசருவின் இல்லத்துக்கும் இயேசு சென்றார். அங்கும் கூட சென்று மரித்து போன லாசருவையும் கூட, மரித்து 4 நாட்களாகி போன அந்த லாசருடைய வீட்டுக்கும் சென்று கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட அவர் ஒளியை கொடுத்தார். மரித்து போன நபரை உயிரோடு கூட எழுப்பி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் பிறக்க செய்தார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலங்களில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். யோவான் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் செய்த அற்புதங்களை எழுதி வைக்க பூமியில் இடம் கொள்ளா தகாத அளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அத்தனை நபருடைய வாழ்க்கையிலே
நம்ம ஆண்டவர் இயேசு ஒளியை ஏற்றிருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நிச்சயமாகவே தன்னுடைய ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் வாழ்கிற பொழுது, அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கிற பொழுது, ஜீவ ஒளியாகிய மெய்யான கிறிஸ்து இயேசு நம்மையும் அவரை போல பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 5வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம அனைவருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வேகமாக வாசிப்போம். பின்பு அவர் கனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்று ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலே சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், சீமோன் பேதுரு இரவிலே மீன் பிடிக்க சென்று விட்டு காலையிலே அதிகாலை வேளையிலே வந்து கடற்கரையில் அருகில் அமர்ந்து தன்னுடைய வலையை அலசி கொண்டிருக்கிறார். அந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறோம். வலையை அலசி கொண்டிருக்கிற பொழுது அந்த இரவில் நடந்த சம்பவத்தை அவர் யோசித்து கொண்டே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். இரவெல்லாம் மீன் பிடிக்க சென்றோம், வலை வீசினோம், வலை வீசினோம், ஒரு மீனும் ஆகப்படவில்லை. இந்த நாள் தன்னுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தேவையான ஒன்றும் கிடைக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கைக்கு என்று சொல்லி எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த நாள் என்னுடைய பொருளாதாரத்தை சந்திக்க வேண்டும், இந்த நாளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், இந்த நாள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டும், எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும். ஆனால் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் அகப்படவில்லை. 0 பேலன்ஸ் என்கிற சூழ்நிலையிலே பேதுரு அங்கே அமர்ந்து வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல வந்த ஆண்டவராகிய இயேசு அவருடைய படகளை ஏறி அமர்ந்து ஜனங்களிடத்திலே போதகம் பண்ணுகிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். வலைகளை அலசிக்கொண்டே பேதுரு அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நல்ல வார்த்தைகளை போதிக்கிறார், நல்ல வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். இதுவரையில் நாம் கேட்காத ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்கிறார். வார்த்தைகளை கேட்கிற பொழுதே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது, சிறந்த பேச்சாளராக இருப்பார் போல என்று சொல்லி இயேசுவை பார்த்து கொண்டே அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், அவர் பேசி முடித்த பிறகு சீமோனை கூப்பிட்டு, பேதுரு, உன் படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே போ, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். கூப்பிட்ட உடனே இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா இவர் பிறந்ததுலேருந்து மீனவராக இருக்கிறார். பிறந்ததுலேருந்து மீனவராக இருந்ததுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இரவில் தான் மீன் பிடிக்க முடியும், பகலில் கடலில் போய் வேடிக்கை தான் பார்க்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. சுற்றுலா மாதிரி சுற்றி பார்க்க போகிறது தான் பகலில் போவாங்க, மீன் பிடிக்க போகிறதுக்கு ராத்திரி தான் போவாங்க. பாருங்கள், ராத்திரி அவர் போயிட்டு வந்துட்டார், ஒன்றும் கிடைக்கல. இவர் பகலில் போகலாம் வான்னு கூப்பிட்றாரு. கேட்ட உடனே இவருக்கு ஒரு அதிர்ச்சி. ஆனாலும் அவர் பேசுகிற சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டு, சரி இவர் பெரியவர், இவர் சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பாருங்கள், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், இரவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது, நீங்கள் சொன்னதுக்காக நான் என்ன பண்ணுறேன், உள்ளே வர வாங்க, உங்கள் கூட வர வாங்கன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போகிறாங்க. பாருங்கள், கடலுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க. உடனே பார்க்குறாரு, பேதுரு பாட்டு போகிறார். நான் இங்கே தான் வலை வீசினேன், இங்கே ஒன்றும் கிடைக்கல. அடுத்து இங்கே தான் வலை வீசணும், இங்கே ஒன்றும் கிடைக்கல. அடுத்து இங்கே தான் வலை வீசணும், ஒன்றும் கிடைக்கல. இவர் என்ன சொல்ல போகிறாரு? ஒருவேளை இவர் மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தாரா, இல்லை டூரிஸ்ட் மாதிரி சுற்றி பார்க்க வந்தாரா, இல்லை நம்மளை வச்சு எதாவது செய்ய வந்திருக்கிறாரா, என்னன்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே பேதுருவும் சுற்றி பார்த்துட்டே வரா. திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்த உடனே இயேசு சொல்கிறாரு, வலையை போடு. பகலில் வலையை போடுறதா? இவர் என்ன இப்படி சொல்கிறாரு? சரி சொல்லிட்டாரு,
ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன பண்ணிடுவோம், வலையை போட்டுருன்னு சொல்லிட்டு வலையை தூக்கி வீசிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு, எடுக்கலாமா சார், எடுக்கலாங்களா சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறார். எடு அப்படிங்கிறாரு. எடுத்தா வலையில் இடம், மீதியான இடமே இல்லை, அந்தளவுக்கு நிறைய மீன் இருக்குது. பார்த்த உடனே ஆச்சரியம், ஒரே ஆச்சரியம், என்னப்பா அது, இவர் வேடிக்கை பார்த்த வந்த மனுஷன் பார்த்தா இத்தனை மீன் நமக்கு பிடிச்சி கொடுத்துருக்குறாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்து கப்பலில் கொட்டுறாரு. அடுத்து, ஏப்பா கொட்டிட்டு இல்லை, மறுபடியும் வலையை போடு அப்படின்னு யோசிச்சு சொல்கிறார். கேட்ட உடனே மறுபடியுமா, இந்த மீனை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது, எல்லாமே காஸ்ட்லி மீனாட்டு இருக்குது, எல்லாமே என்னது காஸ்ட்லி மீன், சுறா மீன் மாதிரி என்ன சொல்கிறது இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மீனாக இருக்கும் போல இருக்குது. வலை ஃபுல்லாக வந்துருச்சு. மறுபடியும் போட்டுமா, நிஜமாவா போட்டுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டுறாரு. மறுபடியும் போட்டால் அந்த வலையை நிரம்பிருச்சு. அடுத்த வலையை போடுறா, அடுத்தவங்க வலையை போடுறா, அதுவும் நிரம்பிருச்சு. அவரோட படகே ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு வந்துருச்சு. அதை பார்த்தவொன்னே, ஐயோ சார் போதும் சார், நம்ம படகு நம்பிருச்சு அப்படின்னா. இல்லை, இன்னும் கொஞ்சம் உனக்கு தரேன், உன் கூட்டாளியை கூப்பிடு அப்படிங்கிறாரு. பக்கத்து கூப்பிடா, டே குமார் வா படகு எடுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவளும் வரா. என்ன அப்படின்ட்டு வரான். வந்து பக்கத்தில் நில்லுன்னு சொல்லி வலையை எடுத்தா வலை ஃபுல்லாக மீன், நிறையா மீன் எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டு என்ன ஆயிடுச்சு, டயர்டாயிட்டாங்க. மீனில் எடுத்து போட்டு டயர்டாயிட்டாங்க. இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாத அளவுக்கு டயர்டாயிட்டாங்க. 2 படகும் இன்னும் கொஞ்சம் லோடு ஏற்றுனா அமிழ்ந்துடும், இன்னும் கொஞ்சம் லோடு ஏற்றுனா அப்படியே மூழ்கிடும். அப்படிப்பட்ட ஒரு ஹெவி லோடு. அதை பார்த்தோன்னே, சார் போதும், நாம் கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைக்கு வந்துடுறாங்க. பாருங்கள் 8வது வசனம் பாருங்களேன். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இவ்வளவு மீனை வாழ்நாள்லேயே அவர் பார்த்ததில் போல இருக்குது. அதனால் 2 படகு நிரம்பினதை பார்த்த உடனே அப்படியே விழுந்தான். ஐயா, இத்தனை மீனை நான் பார்த்ததே இல்லை, என் படகு நிரம்புற மாதிரி நான் ஒரு நாள் கூட மீன் பிடிச்சதில்லை, ஆனால் நீங்கள் வந்து என் படகு நிரம்புறதை என்னை கண்ணால் பார்க்க வச்சிட்டீங்க. என் படகு நிரம்புறத, என் படகு மாத்திரமில்லை, என் சிநேகிதனுடைய படகு நிரம்புற அளவுக்கு, ஒரு நிறைய மீன் பிடிக்கிற அளவுக்கு, மீனை பார்க்குற அளவுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டீங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையே விழுந்தார். சரண்டர் ஆகிட்டார். அவர் காலையே விழுந்தார். பாருங்கள், இயேசு அவருடைய படகுல அமர்ந்து அவர்கிட்ட பேசினதை கேட்டு தான் அவர் நம்பிக்கை வச்சு இயேசு பின்னாடி போனார். ஆனால் பாருங்கள், சீமோனுக்கு தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இயேசு வந்தோட நோக்கமே என்ன அப்படின்னா, பேதுருவை பிடிக்கும்படி தான் வந்தார். பேதுரு தன்னுடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஏதாவது கிடைக்கும், அவருடைய பேச்சை கேட்கலான்னு சொல்லி தான் அவர் இயேசுவின் வார்த்தையை கேட்டார். பாருங்கள், அடுத்த வசனம் வாசிக்கிறோம் பாருங்களேன். 9வது வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் என்னாச்சுங்க, பிரமிப்புண்டாயிருச்சு. எல்லாருமே பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. ஐயோ, இவ்வளோ மீனா, எல்லாமே இவ்வளோ மீன் நான் பார்த்ததில்லை, இவ்வளோ மீனா இதெல்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வரான். அந்த மீனை பார்த்தோன்னே, அவங்க மீனவர் தானே, மீனை பார்த்தோன்னே இது என்ன மீன், இது என்னென்ன வகையான மீன் இதெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாமே காஸ்ட்லி மீன். பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான், ரைட்டு இன்றைக்கி இதை கரைக்கு கொண்டு போய் சேர்த்து விற்றோம்னா போதும், அவன் கடனை தீர்த்தரலாம், இந்த கடனை தீர்த்தரலாம், இதை தீர்த்தரலாம், இந்த எல்லா கடனை தீர்த்துட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறான். எப்படிங்க, கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2 படலில் இருக்க மீனையும் பார்த்து கணக்கு போடுறாரு. இந்த கடன் இன்னைக்கு தீர்ந்துடும், இந்த கடனை தீர்த்து முடிச்சிடலாம், இது எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சுட்டு மீதி இவ்வளோ வரும், இதை வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், கால் மேலே கால் போட்டு 1 மாதம் கடலுக்குள்ளேயே போக தேவையில்லை, அவ்வளோ கிடச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கூட இருக்கிறவங்கள சொல்கிறாங்க பாருங்கள், பிரமிச்சு போய், பேதுரு மீன்லாம் பார்த்தா தெரியுதா, என்ன மீன் தெரியுதா, இந்த மீன் பற்றியா, பயங்கரமான மீன், ரொம்ப இதெல்லாம் விற்றோம், நல்ல காசு போகும், நான்லாம் இதை ஒரே ஒரு தான் பார்த்துருக்கேன், இந்த மீனில் ஒரே ஒரு தான் பார்த்துருக்குறேன், உனக்கு பாரு இந்த மீன் எத்தனை கிடச்சிருக்கு பாரு, இதை பாருன்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே பேதுருக்கு பயம் வந்துச்சு. அச்சுச்சோ, நாம் தைரியமாக இருந்தாலும் கூட இருக்கீங்களா என்ன சொல்கிறாங்க, அதையும் சொல்லி பயப்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இயேசுவை பார்த்துலேயே விழுந்துட்டாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க. விழுந்த உடனே இயேசு சொல்கிறாரு பாருங்கள், 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அவங்களாம் பார்த்து பிரமிச்சு போய் இருக்கும்போது இயேசு சொல்கிறாரு, சீமோனை நோக்கி பயப்படாதே. அவங்க பார்த்து பதட்டத்தோட பிரமிப்போடு பார்த்த உடனே இயேசு புரிஞ்சிட்டார், இவங்க நம்மளை பார்க்குற பார்வை சரியில்லை, இவங்க நம்மளை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க, இவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முதல் வார்த்தை சொல்கிறாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பா என்றார். சொல்லி முடித்த உடனே பாருங்களேன், அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி
எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு அவருக்கு யாருக்குங்க? அவருக்கு, அந்த அவர் யாருங்க? இயேசுவுக்கு. பாருங்க, இயேசு சொன்னதை கேட்டு அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களா பகலில் கடல் மீன் பிடிக்க போனார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறபடி விசுவாசித்த பேதுருவுக்கு 2 படகு நிரம்பத்தக்கதாக அமிழத்தக்கதான மீன்களை அவர் கொடுத்தார். அதை பார்த்த உடனே பேதுரு ஆண்டவரிடத்திலே தன்னை சரணாகதியாக கொடுத்து விட்டார். இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று சொல்கிறார். சொன்னதை கேட்ட உடனே பேதுரு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விட்டு 11 வசனம் சொல்கிறது பாருங்கள், அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அந்த அவர்கள் யார் அப்படின்னா, சீமோன் பேதுருவை மட்டும் சொல்லலை பாருங்க. 10வது வசனத்தை சொல்லுவார், அவரோட கூட்டாளி யாரெல்லாம் சொல்ல பாருங்களேன், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும். சீமோன் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க? 3 பேருமே இயேசுவை பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை பின்பற்றி போனாங்க. இயேசுவை பின்பற்றி போனோடனே பேதுரு என்ன ஆனார்? அவருடைய வாழ்க்கை என்னாச்சு? வேகமாக அப்போஸ்தலருக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இயேசுவை பின்பற்றி இயேசுவோடு கூட சென்றார். ஜீவ ஒளியாக இயேசுவை பின்பற்றி சென்ற பேதுரு இயேசுவை நன்றாக பார்க்கிறார், இயேசுவை பார்க்கிறார், அவர் செய்த அற்புதங்களை பார்க்கிறார், அவர் செய்த அதிசயங்களை பார்க்கிறார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு எத்தனை அவர்களை போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறார். குருடருக்கு என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கிறார், செவிடர்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கிறார். மரித்து போனோட வாழ்க்கையில் நடந்த சம்பவித்த எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இயேசு நமக்காக மரித்து அவர் மீண்டுமாய் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பேதுரு என்ன ஆனார் என்று சொல்லி பார்ப்போமானால், அவர் மேல்வீட்டு அறையில் அமர்ந்திருந்து இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மேல்வீட்டு அறையில் அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் அடுத்ததாக 38வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் இயேசு எப்படியாய் சகல ஜனங்களுக்கும் போதகம் பண்ணினாரோ எழுந்து பேசினாரோ அதுபோலவே பேதுருவும் இயேசுவை போலவே எழும்பி நின்று மற்ற ஜனங்கள் மத்தியிலே இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார், பேச ஆரம்பித்து விட்டார். பேதுரு சொல்லுகிறார், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி தொடர்ந்து அவர் அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பேதுரு, இயேசுவை விசுவாசித்த பேதுரு, இயேசுவை பின்பற்றி அவருக்கு பின்பாக சென்ற பேதுரு, இயேசுவை போலவே இயேசு செய்த பிரசங்கத்தை போலவே இயேசு எப்படியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று சொல்லி எப்படியாய் ஒளியாய் இயேசு பிரகாசித்தாரோ அது போலவே பேதுருவும் செய்ய ஆரம்பித்து விட்டார். பாருங்கள், அவர் செய்துவிட்டு அவர் பேசின அந்த பிரசங்கத்தை கேட்டு அன்றைய தினத்திலே 41வது வசனம் சொல்லுகிற பாருங்கள், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை பேருங்க? 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேதுருடைய முதல் பிரசங்கத்திலேயே எத்தனை பேருங்க? 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த பேதுருவை ஆண்டவராக இயேசு பிரகாசிக்க செய்தார். பேதுருவின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட்டார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாக ஒவ்வொரு நபருடைய இருதயங்களும் குத்தப்பட்டது. ஒவ்வொரு நபர்களும் 37வது வசனம் சொல்கிறது பாருங்கள், பேதுரு பேசுகிறதை கேட்ட பொழுது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுருடைய வார்த்தையை கேட்டு அவங்க மனம் கசந்து குத்தப்பட்டவர்களாகி, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் வார்த்தையின் மூலமாகவே பாவிகளுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை கொண்டு வந்தார்கள். பாருங்கள், சாதாரணமாக இருந்த பேதுரு அன்றைய ஒரே நாளிலே 3000 நபர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து 3000 நபர்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, 3வது அதிகாரத்தை திருப்பி பாருங்கள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலும் கூட பாருங்கள், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அவர்கள் வழக்கமாக தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். அவர்கள் வழக்கமாக சென்று அந்த இடத்திலே ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். அதுபோலவே அந்த ஆலயத்துக்கு வழக்கம் போல ஒரு சப்பானியும் வருகிறார். அவர் ஆலயத்தில் தொழுது கொள்ள வரவில்லை, அந்த இடத்துல பிச்சை எடுப்பதற்காக வருகிறார்.
இவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அந்த சப்பானி அங்கு வந்து பிச்சை எடுப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தேவையான பணத்தை சேர்ப்பதற்காக அங்கு வருகிறார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன? தினமும் அவர்கள் பார்த்து கொண்டு தான் செல்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் இயேசு பரத்துக்கு சென்ற பிறகு அவர்கள் ஜெப வேளையாக 9 மணி நேரத்தில் எப்பொழுது செல்கிறது போல அன்று ஒரு நாள் வழக்கமாக செல்கிறது போலவே சென்ற அந்த ஒரு நாள் திடீரென்று அவரை பார்க்கிறார்கள். அவரும் அந்த சப்பானியும் இவரிடத்திலே பிச்சை கேட்கிறார். இவர்கள் அவர்களை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை என்று சொல்லி பார்ப்போமானால் 6வது வசனம், அப்பொழுது பேதுரு, யாருங்க? பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்தான். தேவனை துதித்து கொண்டு அவளுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், தாயின் கற்பத்திலே இருந்து பிறந்ததிலிருந்து முடவராக இருந்த அந்த சப்பானி ஒரு நாள் பேதுரு வாய் திறந்து சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக பிறந்ததிலிருந்தே முடவனாக இருந்த அந்த சப்பானி பேதுருவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நாமத்தை சொல்லி அந்த ஒளியின் பெயரை சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட்ட பொழுது அவன் குதித்தெழுந்து நின்றான். உடனே சுகம் உண்டாயிற்று. உடனே அவன் மீது அந்த ஜீவ ஒளியானது இறங்கி வந்தது. அவருடைய கரடுகளும் கால்களும் எலும்புகளும் பலன் கொண்டது. பிறந்தது முதல் சப்பானியாக இருந்தவன், பிறந்தது முதல் கவலையோடு கூட இருந்தவன், நான் வேறு எதற்கும் பிரயோஜனப்பட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நான் சாகும் வரை பிச்சை எடுக்க வேண்டும், என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள், நான் வருகிற இந்த கொஞ்ச நஞ்சம் வருகிற இந்த சில்லறைகளை கொண்டு தான் என் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த சப்பானுடைய வாழ்க்கையிலே ஒளியாகிய கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தார்கள். அவனுடைய வாழ்க்கையும் ஒளியாய் மாறினது. அவனுடைய வாழ்க்கையில் ஜீவ ஒளி வந்தபடினாலே அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து தேவாலயத்துக்குள் சென்று அவன் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்களும் நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிற ஆண்டவர் முன்பாக வந்திருக்கிறோம். அவர் நம்மையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்மை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன தேவைகளோடு கூட வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவைகளோடு கூட வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழலில் வந்திருந்தாலும் சரி, தேவ ஜனமே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிற பொழுது, ஆண்டவரை நாம் பின்பற்றுகிற பொழுது, அவரே நாம் சார்ந்திருக்கிற பொழுது அவர் நம்மை எல்லா இடங்களிலும் பிரகாசிக்க செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களையும் அவர் நம்மிடத்திலிருந்து நீக்கி போடுவார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை, நீங்கள் எதை குறித்து திகைத்து நிற்க தேவையில்லை. காரணம், மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுதந்திரித்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கிற பொழுது, நீங்கள் அவரை பின்பற்றுகிற பொழுது அவர் நமக்காக சுதந்திரித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கூடவே அவரை போலவே நாம் எழும்பி நின்று எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். பேதுரு பாருங்கள், சாதாரணமாக இருந்த மனிதன் எப்படியாய் கிறிஸ்து பரத்துக்கு சென்ற பொழுது சாதாரண ஒரு மனிதன் ஒரு பிரசங்கத்தில் 3000 நபர்களை சந்தித்தாரோ அதுபோல ஆண்டவர் நம்மை கொண்டும் திரளான வெற்றிகளை நம்மை காண செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய களஞ்சிகளை நிரம்பி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்க சகல ஜனங்களுக்கும் இயேசுவை காண்பித்து கொடுக்கிற உன்னதமான பாத்திரமாய் அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியை காண்பிக்கிற ஒரு பாத்திரமாய் அவர் நம்மை பயன்படுத்துவார். எல்லா நபர்களும் இருளிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பவில்லை. அவர் விரும்பாதபடினாலே அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தார். அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்து அவரை போலவே நம்மையும் ஒளியாய் பிரகாசிப்பிக்க செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை போல பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே நாம் நம்முடைய தேவைகளை மாத்திரமல்ல, இயேசு நமக்காக கற்றுக் கொடுத்த, இயேசு நமக்காக காண்பித்து கொடுத்த எல்லாவற்றையும் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சொந்தங்களே, நம்முடைய நண்பர்களே எத்தனையோ நபர்கள் ஆண்டவர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் ஒளியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் ஜீவ ஒளியை காண்பித்து கொடுக்கிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். காரணம், மெய்யான ஒளியாக கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், அவருடைய கிருபைகளை பெற்றவர்கள், அவருடைய வரங்களை பெற்றவர்கள் இருக்கிற நாமும் கூட சாதாரணமானவர்களே அல்ல, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருளில் இருக்கிற ஜனங்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிறவர்களாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை இன்றைக்கும் பிரகாசிக்க செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும்
அந்த மெய்யான ஒளியினிடத்திலிருந்து வந்தது. அந்த மெய்யான ஒளி நம்மில் இன்றைக்கு பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மில் பிரகாசித்து கொண்டிருக்கிறாரே, இந்த ஜீவ ஒளி நம்மை சுற்றிலும் இருக்க சகல ஜனங்களுடைய முகங்களின் மீதும் படும்படியாக நாம் செய்வோம். ஏசாயா 60வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உங்களை பார்க்கிற ஒவ்வொரு ஜனமும் ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவை காண்பார்கள். அவர்கள் நம்மை பார்க்கிற பொழுது, நம்மீது இருக்கிற அந்த ஒளியை பார்க்கிற பொழுது இயேசுவின் சாயலை நம்மில் அவர்கள் பார்ப்பார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நாம் இருக்கிற இடத்துல எல்லோரும் சேர்ந்து எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி, அந்த ஒளியை எல்லோரும் சேர்ந்து கண்களை மூடி சொல்ல போகிறோம்.